வணக்கம்ங்க ராஜேஸ்வரி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் மார்த்தகல்லி பகுதியில் கடந்த 43 தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் கபே என்ற உணவகத்தில் குண்டுவெடித்து தொடர்பு சம்பந்தமாக 10 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று குணமாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் அடுத்தடுத்து நடவடிக்கை மேற்கொண்டதில் நேற்றைய தினம் மேற்குவங்க மாநிலம் கல்கத்தா நகரின் மெடின்பூர் பகுதியில் இருவரை பிடித்தனர். அதாவது முசாவிர் என்ற அந்த முதல் குற்றவாளியும் அப்துல் மதீன் தாகா என்ற இரண்டாவது குற்றவாளியை பிடித்தனர். ஏற்கனவே இவர்கள் அனைவருமே அதாவது கர்நாடக மாநிலம் சிவமா மாவட்டம் தீர்த்தகல்லி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு அதாவது மேற்குவங்க மாநிலத்திற்கு கடந்த 12 தினங்களுக்கு முன்பே சென்று அங்குள்ள 6 ஹோட்டல்களில் ஒரு ஹோட்டலுக்கு 2 நாள் வீதம் தங்கியுள்ளனர். அவர்கள் அனைவருமே அதாவது ஜார்க்கண்ட் மற்றும் திரிபுரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளனர். வெவ்வேறு பெயர்களில் இவர்கள் தங்கியுள்ளனர். அதாவது உதய்தாஸ், யாகு பட்டேல், விவேக் போன்ற பல்வேறு பெயர்களில் இவர்கள் தங்கியுள்ளனர். இவர்கள் ஆதார் அட்டையை கூட போலியாக தயாரித்து வைத்துள்ளனர். இவர்கள் அடுத்து இவர்களின் திட்டம் என்ன, இவர்கள் எதற்காக குண்டு வைத்தார்கள் என்பது போன்ற முக்கிய விசாரணைகள் நடைபெற உள்ளதால் நேற்றைய தினம் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டு இன்று பெங்களூர் கொண்டு வரப்பட்டனர். சற்று முன்பு இவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு பெங்களூரில் உள்ள அதாவது கோரமங்கலா பகுதியில் உள்ள சிறப்பு நீதிபதி அதாவது தேசிய புலனாய்வு பிரிவு போலீசாரின் சிறப்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அதாவது இவர்கள் விசாரணைக்காக 15 நாள் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் வசம் கேட்கப்பட்டது. ஆனால் நீதிபதி 10 நாள் விசாரணைக்கு இவர்களை என்ஐஏ வசம் ஒப்படைத்துள்ளார். இந்த 10 நாட்களில் இவர்கள் அதாவது இந்த அப்துல் தாகா அதாவது என்ஜினியரிங் படித்தவர் என்ற விவரமும் தெரிய வந்துள்ளது. இவர் அதாவது ஒருவர் குண்டு வைப்பதில் திறமையானவர், ஒரு குண்டு தயாரிப்பதில் திறமையானவர். இவர் உண்மை கர்நாடக மாநிலம் இந்த சிவமோகா மாவட்டம் தீர்த்தகல்லைச் சேர்ந்தவர்கள். எங்கிருந்து யார் யாருடன் தொடர்பில் உள்ளார்கள், இவர்களுக்கு குண்டு வைத்ததன் பின்னணி என்ன என்பது குறித்து முழுமையான விசாரணையை தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் இன்று முதல் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். சற்று முன்பு இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தற்போது கோரமங்கலாவில் உள்ள சிறப்பு நீதிபதி வீட்டுக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு இவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பிரசன்னகுமார் என்ற தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கறிஞர் இவர்களை விசாரணைக்கு என்று நீதிபதியிடம் முன்பு கேட்டார். அதற்கு 15 நாட்கள் தேவையில்லை, 10 நாட்கள் விசாரணை முடித்து விடுங்கள் என்று நீதிபதி கூறி தற்போது என்ஐஏ வசம் இந்த கைது செய்யப்பட்ட அதாவது மேற்குவங்க மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட இருவரையும் தேசிய புலனாய்வு போலீசார் தங்கள் வசம் எடுத்துள்ளனர். இவர்களின் அதாவது குண்டு வைத்ததன் பின்னணி, இவர்கள் அடுத்தடுத்த திட்டம் என்ன என்பது குறித்த முக்கிய தகவல்கள் தற்போது என்ஐஏ போலீசார் வசம் விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.